ரணிலுக்கு வாக்களியுங்கள், தமிழ் மக்களிடம் டக்ளஸ் அறைகூவல். இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களிடம் அறைகூவல் விடுப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் நாட்டினதும் தத்தமதும் எதிர்காலம் கருதியும் மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தெளிவுடன் தமது வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவார்களாயின் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்குள் சிறப்பான பொருளாதாரத்துடன் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பு உருவாக்கிக் கொள்ள முடியும். கிடைத்துள்ள இத்தகைய சந்தர்ப்பத்தை எமது மக்கள் தவறவிட மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவம், அவருக்குள்ள சர்வதேச நாடுகளுக்கான உறவு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வல்லமை ஆகியவற்றை கொண்டு அவரை தொடர்ந்து இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதை நாட்டிலுள்ள அநேகரது விருப்பமாக உள்ளது எனவும் தெரிவித்தார். யாழ் மறை மாவட்ட ஆயரை சந்தித்தார் நாமல். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கும் யாழ் மறை மாவட்ட ஆயரிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று யாழ் மாவட்ட ஆயர் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் நாமல் ராஜபக்ச மற்றும் அவர் தரப்பை சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அத்தோடு குறித்த சந்திப்பில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் நாமல் ராஜபக்சவிற்கும் இடையில் 15 நிமிடங்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் தொடர்பான விடயங்களை நாமல் ராஜபக்ச பின்னர் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மஹிந்தானந்தவிற்கு மனோ கணேசன் விடுத்துள்ள சவால். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக நாவலப்பிட்டியில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மனோ கணேசன் இவ்வாறு கூறினார். முடிந்தால் சிலிண்டரை கொண்டு வந்து நாவலப்பிட்டி நகரில் வியாபாரம் செய்யுமாறு மஹிந்தானந்த அழுத்கமவுக்கு சவால் விடுப்பதாகவும் தெரிவித்தார். அதனை மஹிந்தானந்த அழுத்கமகேவால் செய்ய முடியாது என மனோ கணேசன் குறிப்பிட்டார். காசாவில் பாடசாலை மீது இஸ்ரேல் விமான தாக்குதல். மத்திய காசாவில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் தமது 6 ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய அதிகாரிகளுக்கான ஐநா முகவரமைப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள அல் ஜவுனி பாடசாலை மீது புதன்கிழமை நடந்த தாக்குதலில் மொத்தம் 18 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையிலிருந்து தாக்குதல்களை திட்டமிடும் பயங்கரவாதிகள் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியதாகவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது. இலங்கையின் முதன்முறையாக ஆகாய கப்பல் போக்குவரத்து திட்டம். இலங்கையில் முதன்முறையாக ஆகாய கப்பல் போக்குவரத்து திட்டம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தினை ஆரம்பிக்கும் முகமாக உத்தியோகபூர்வ கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் மதனவாசன் மற்றும் ரஷ்ய தனியார் நிறுவனம் ஒன்றிற்கும் இடையில் குறித்த வேலைத்திட்டம் தொடர்பிலான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் நோக்கில் உஷ்ணமான காற்றின் மூலமாக ஆகாயத்தில் பயணிக்கக்கூடிய ஆகாய கப்பல் திட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். அத்தோடு 16 நபர்கள் கொண்ட குழுவினர் குறித்த ஆகாய கப்பல் மார்க்கமாக நிலாவளி முதல் பாசிக்குடா மற்றும் அருகம்பே வரை பயணிக்கக்கூடிய வகையில் குறித்த திட்டமானது அமைந்திருக்கும் என இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மஹிந்தவுக்கு பிரதமர் பதவி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். குறித்த விடயத்தை நேற்று அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். அதே நேரம் தான் வெற்றி பெற்றால் எதிர்வரும் 22ஆம் தேதியே நாடாளுமன்றம் கலைக்கப்படும். தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மன்னாரில் சர்ச்சை. ரெலோ இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் பெண் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது.
சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் நகரசபை எல்லைப் பகுதிக்குள் நீண்ட நாட்கள் சோலை வரி செலுத்தாத வீடுகளுக்கு சென்று இரு பெண் உத்தியோகஸ்தர்கள் நேற்றைய தினம் உரிய ஆவணங்களுடன் வரி சேகரிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் மன்னாரின் பிரதான ரெலோ அலுவலகம் அமைத்துள்ள வீட்டின் உரிமையாளரும் வரி செலுத்தாமையினால் குறித்த வீட்டினுள் சென்று ஊழியர்கள் வரி தொடர்பில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த அலுவலகத்தில் இருந்த நபர் குறித்த பெண்களுடன் முரண்பட்டதுடன் வெளியே துரத்தியுள்ளார். அதே நேரம் சம்பந்தப்பட்ட நபரின் பிரிதொடு கடை தொடர்பில் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஒரு பெண்ணை தாக்கி வெளியே துரத்தியுள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளதுடன் தாக்குதலை மேற்கொண்ட நபரும் தன்னை நியாயப்படுத்தும் முகமாக காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்ட இலட்சக்கணக்கான சுவரொட்டிகள் நீக்கம். ஜனாதிபதி தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்ட 4,36,270 வரையான சுவரொட்டிகள் நீக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இதனை குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினால் நாடு முழுவதும் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக சட்டத்திலுள்ள ஏற்பாடுகளுக்கு அமையவும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமையவும் செயலாற்ற வேண்டுமெனவும் தெரிவித்தார். நிலை தடுமாறிய முச்சக்கர வண்டி. ஹம்பாந்தோட்டை வெள்ளவாய பிரதான வீதியின் பள்ளிமல்ல என்ற இடத்தில் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி மோதி கர்ப்பிணி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் பள்ளிமலையைச் சேர்ந்த 23 வயதான மலப்பாடினகே மதுஷிகா பர்ஷானி என்ற கர்ப்பிணி தாய் ஆவார். உயிரிழந்த கர்ப்பிணி தாய் தனது 2.5 வயது ஆண் குழந்தையுடன் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இன்று காலை 10:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கர்ப்பிணி பெண் மற்றும் குழந்தை மீது மோதியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன.